எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே காண்கிறேன். எனது தைரியம் மிகுந்த எண்ணங்களுக்கு நன்றி. நான் மிகுந்த மனதைரியத்தோடு இந்த நாளை அணுகுகிறேன். எப்போதும் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே இந்த பிரபஞ்சம் என்னிடம் காண்பிக்கிறது. எந்த சூழ்நிலையையும் விரைவாக ஏற்றுக்கொள்ளும் மனதை நான் பெற்றுள்ளேன். என்னை சுற்றி நான் மிகுதியான வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. நிறைய நல்ல மனிதர்கள் என்னை எப்போதும் ஆதரிக்கின்றனர். பிரபஞ்சம் எனக்கு அமைதியான, ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துள்ளது. நான் பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கப்பட்டுள்ளேன். எதையும் கடந்து செல்லும் ஆற்றலை நான் பெற்றுள்ளேன். என் உணர்வை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் என்னுடையது. நான் எப்போதும் தைரியத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன். எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என்னுடையது. நான் அமைதியை உணர்கிறேன். என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறேன். பிரபஞ்சத்தின் முழு சக்தியையும் என்னுள் கொண்டுள்ளேன். இன்றைய நாள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது என்னுடைய முடிவு. என் எண்ணத்தின் படியே என் வாழ்க்கை நகர்கிறது. நான் உறுதியான மனதை கொண்டுள்ளேன். என்னை சுற்றி எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே காண்கிறேன். எனது தைரியம் மிகுந்த எண்ணங்களுக்கு நன்றி. நான் மிகுந்த மனதைரியத்தோடு இந்த நாளை அணுகுகிறேன். எப்போதும் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே இந்த பிரபஞ்சம் என்னிடம் காண்பிக்கிறது. எந்த சூழ்நிலையையும் விரைவாக ஏற்றுக்கொள்ளும் மனதை நான் பெற்றுள்ளேன். என்னை சுற்றி நான் மிகுதியான வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. நிறைய நல்ல மனிதர்கள் என்னை எப்போதும் ஆதரிக்கின்றனர். பிரபஞ்சம் எனக்கு அமைதியான, ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துள்ளது. நான் பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கப்பட்டுள்ளேன். எதையும் கடந்து செல்லும் ஆற்றலை நான் பெற்றுள்ளேன். என் உணர்வை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் என்னுடையது. நான் எப்போதும் தைரியத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன். எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என்னுடையது. நான் அமைதியை உணர்கிறேன். என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறேன். பிரபஞ்சத்தின் முழு சக்தியையும் என்னுள் கொண்டுள்ளேன். இன்றைய நாள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது என்னுடைய முடிவு. என் எண்ணத்தின் படியே என் வாழ்க்கை நகர்கிறது. நான் உறுதியான மனதை கொண்டுள்ளேன். என்னை சுற்றி எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே காண்கிறேன். எனது தைரியம் மிகுந்த எண்ணங்களுக்கு நன்றி. நான் மிகுந்த மனதைரியத்தோடு இந்த நாளை அணுகுகிறேன். எப்போதும் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே இந்த பிரபஞ்சம் என்னிடம் காண்பிக்கிறது. எந்த சூழ்நிலையையும் விரைவாக ஏற்றுக்கொள்ளும் மனதை நான் பெற்றுள்ளேன். என்னை சுற்றி நான் மிகுதியான வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. நிறைய நல்ல மனிதர்கள் என்னை எப்போதும் ஆதரிக்கின்றனர். பிரபஞ்சம் எனக்கு அமைதியான, ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துள்ளது. நான் பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கப்பட்டுள்ளேன். எதையும் கடந்து செல்லும் ஆற்றலை நான் பெற்றுள்ளேன். என் உணர்வை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் என்னுடையது. நான் எப்போதும் தைரியத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன். எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என்னுடையது. நான் அமைதியை உணர்கிறேன். என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறேன். பிரபஞ்சத்தின் முழு சக்தியையும் என்னுள் கொண்டுள்ளேன்.
இன்றைய நாள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது என்னுடைய முடிவு. என் எண்ணத்தின்படியே என் வாழ்க்கை நகர்கிறது. நான் உறுதியான மனதை கொண்டுள்ளேன். என்னை சுற்றி எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே காண்கிறேன். எனது தைரியம் மிகுந்த எண்ணங்களுக்கு நன்றி. நான் மிகுந்த மனதைரியத்தோடு இந்த நாளை அணுகுகிறேன். எப்போதும் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே இந்த பிரபஞ்சம் என்னிடம் காண்பிக்கிறது. எந்த சூழ்நிலையையும் விரைவாக ஏற்றுக்கொள்ளும் மனதை நான் பெற்றுள்ளேன். என்னை சுற்றி நான் மிகுதியான வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. நிறைய நல்ல மனிதர்கள் என்னை எப்போதும் ஆதரிக்கின்றனர். பிரபஞ்சம் எனக்கு அமைதியான, ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துள்ளது. நான் பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கப்பட்டுள்ளேன். எதையும் கடந்து செல்லும் ஆற்றலை நான் பெற்றுள்ளேன். என் உணர்வை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் என்னுடையது. நான் எப்போதும் தைரியத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன். எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என்னுடையது. நான் அமைதியை உணர்கிறேன். என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறேன். பிரபஞ்சத்தின் முழு சக்தியையும் என்னுள் கொண்டுள்ளேன். இன்றைய நாள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது என்னுடைய முடிவு. என் எண்ணத்தின்படியே என் வாழ்க்கை நகர்கிறது. நான் உறுதியான மனதை கொண்டுள்ளேன். என்னை சுற்றி எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே காண்கிறேன். எனது தைரியம் மிகுந்த எண்ணங்களுக்கு நன்றி. நான் மிகுந்த மனதைரியத்தோடு இந்த நாளை அணுகுகிறேன். எப்போதும் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே இந்த பிரபஞ்சம் என்னிடம் காண்பிக்கிறது. எந்த சூழ்நிலையையும் விரைவாக ஏற்றுக்கொள்ளும் மனதை நான் பெற்றுள்ளேன். என்னை சுற்றி நான் மிகுதியான வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. நிறைய நல்ல மனிதர்கள் என்னை எப்போதும் ஆதரிக்கின்றனர். பிரபஞ்சம் எனக்கு அமைதியான, ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துள்ளது. நான் பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கப்பட்டுள்ளேன். எதையும் கடந்து செல்லும் ஆற்றலை நான் பெற்றுள்ளேன். என் உணர்வை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் என்னுடையது. நான் எப்போதும் தைரியத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன். எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என்னுடையது. நான் அமைதியை உணர்கிறேன். என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறேன். பிரபஞ்சத்தின் முழு சக்தியையும் என்னுள் கொண்டுள்ளேன். இன்றைய நாள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது என்னுடைய முடிவு. என் எண்ணத்தின்படியே என் வாழ்க்கை நகர்கிறது. நான் உறுதியான மனதை கொண்டுள்ளேன். என்னை சுற்றி எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே காண்கிறேன். எனது தைரியம் மிகுந்த எண்ணங்களுக்கு நன்றி. நான் மிகுந்த மனதைரியத்தோடு இந்த நாளை அணுகுகிறேன். எப்போதும் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே இந்த பிரபஞ்சம் என்னிடம் காண்பிக்கிறது. எந்த சூழ்நிலையையும் விரைவாக ஏற்றுக்கொள்ளும் மனதை நான் பெற்றுள்ளேன். என்னை சுற்றி நான் மிகுதியான வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. நிறைய நல்ல மனிதர்கள் என்னை எப்போதும் ஆதரிக்கின்றனர். பிரபஞ்சம் எனக்கு அமைதியான, ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துள்ளது. நான் பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கப்பட்டுள்ளேன். எதையும் கடந்து செல்லும் ஆற்றலை நான் பெற்றுள்ளேன். என் உணர்வை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் என்னுடையது. நான் எப்போதும் தைரியத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன்.
எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என்னுடையது. நான் அமைதியை உணர்கிறேன். என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறேன். பிரபஞ்சத்தின் முழு சக்தியையும் என்னுள் கொண்டுள்ளேன். இன்றைய நாள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது என்னுடைய முடிவு. என் எண்ணத்தின்படியே என் வாழ்க்கை நகர்கிறது. நான் உறுதியான மனதை கொண்டுள்ளேன். என்னை சுற்றி எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே காண்கிறேன். எனது தைரியம் மிகுந்த எண்ணங்களுக்கு நன்றி. நான் மிகுந்த மனதைரியத்தோடு இந்த நாளை அணுகுகிறேன். எப்போதும் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். எனக்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே இந்த பிரபஞ்சம் என்னிடம் காண்பிக்கிறது. எந்த சூழ்நிலையையும் விரைவாக ஏற்றுக்கொள்ளும் மனதை நான் பெற்றுள்ளேன். என்னை சுற்றி நான் மிகுதியான வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. நிறைய நல்ல மனிதர்கள் என்னை எப்போதும் ஆதரிக்கின்றனர். பிரபஞ்சம் எனக்கு அமைதியான, ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துள்ளது. நான் பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கப்பட்டுள்ளேன். எதையும் கடந்து செல்லும் ஆற்றலை நான் பெற்றுள்ளேன். என் உணர்வை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் என்னுடையது. நான் எப்போதும் தைரியத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன். எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என்னுடையது. நன்றி, நன்றி, நன்றி. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இயற்கை மருத்துவ விஞ்ஞானிகளால் நீண்ட ஆய்வுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்ட அரிய வகை பொக்கிஷம் எலிக்சர் மேக்ஸ். இதன் சிறப்பு பயன்கள்: குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்கிறது, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் தடுக்கிறது, பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது, வம்சாவளி ஆஸ்துமாக்களுக்கு சிறந்த தீர்வு, மூளை மற்றும் நரம்பு கோளாறு, பக்கவாதம் முழுவதும் குணமடையும் வாய்ப்பு, கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டிகளை கரைக்க வல்லது, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், ரத்த புற்றுநோய், எலும்பு புற்றுநோய் மற்றும் அனைத்து வகை புற்றுநோய்களுக்கும் சிறந்த தீர்வு, ஹார்மோன் பிரச்சனைகளையும் தைராய்டு பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது, பெண்களின் உடலில் உள்ள தேவையற்ற ரோமங்கள் வளர்வதை தடுக்கிறது, பெண்களின் முக அழகு வசீகரம் பெறவும், உடல் அமைப்பு கட்டுக்குழையாமல் இருக்கவும், கூந்தல் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது, சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது, உடல் பருமன் மற்றும் தொப்பையை குறைக்க பெரிதும் துணை புரிகிறது, பெண்கள் மற்றும் ஆண்களின் மலட்டு தன்மையை நீக்கி சரி செய்கிறது, நாள்பட்ட சோரியாசிஸுக்கு நிரந்தர தீர்வு, இரத்த உற்பத்தி மற்றும் இரத்த சுத்திகரிப்பு செய்கிறது, நாள்பட்ட மூட்டு வலி, இடுப்பு வலி மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு, ஆண்மை மற்றும் பெண்மை குறைபாடுகளை சரி செய்கிறது, விந்தணுக்களின் எண்ணிக்கையை பூஜ்ஜிய நிலையில் இருந்தாலும் அதிகப்படியான எண்ணிக்கையை உற்பத்தி செய்கிறது, சிறுநீரக கோளாறு சரி செய்து சிறுநீரக கற்களை கரைக்கிறது, குடிப்பழக்கம் மற்றும் புகை பழக்கத்திலிருந்து முற்றிலும் விடுதலை, பிபிஹெட்டனிக் புரோஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளேசியாவுக்கும் அடிக்கடி இரவில் சிறுநீர் கழிப்பவர்களுக்கும் நல்லதொரு தீர்வு, மேலும் 1000க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த தெய்வீக ஆற்றல் பெற்றது எலிக்சர் மேக்ஸ். குட் மார்னிங் டு ஆல். இந்த இனிய காலை பொழுதுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் 7:02க்கு நம்ம குழுவிற்காக நாம பயிற்சி கொடுக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு இரவு 7:02க்கு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியில கலந்துக்குங்க. ஒவ்வொரு நாளும் 8:30க்கு கம்பெனி சைட்ல பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியிலையும் நாம கலந்துக்குவோம். முதல்ல நம்ம கலந்துக்கணும், அதுக்கப்புறம் நம்ம குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கலந்துக்க வைக்கணும். ஓகே, வெல்கம் டு எலிக்சர் மிஸ். எலிக்சர் மிஸ் அப்படிங்கிறது அமிர்த கலவை, கிங் ஆஃப் ஹெர்பல், மூலிகைகளின் அரசன், இந்தியா ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கம்பெனி, வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட், ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப், மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன். அதாவது
உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய அருமையான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது கஸ்டமரா தான் வாங்குறோம். கஸ்டமருக்கான ரேட்டு 6,300 ரூபாய். இரண்டாவது தடவை அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டான 5,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறோம். இப்ப அவங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி தரோம். ஐடி கிரியேட் பண்ணி தருவதற்கு பேன் கார்டு இமேஜ் இருந்தா போதும். மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க் டீட்டெயில், நாமினி டீட்டெயில் இது இருந்தா போதும். ஒரு நபருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பேன், ஒரு மெயில், ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்கலாம். பிசினஸ் பிளான் பேசிக் பேக்கேஜ்ல 5,000 ரூபாய் முறைப்படி ஜாயின் பண்றோம். இதுல பிரைமரி டாப்அப் இருக்கு, பிரீமியம் டாப்அப் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஹவு டு பிளான் ஒர்க், இந்த பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஜாயினிங் பேக்கேஜ் 5,000 ரூபாய். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் 6,300க்கு வாங்குறோம். இரண்டாவது தடவை நம்ம 5,000 ரூபாய்க்கு வாங்கும்போது ஐடி கிரியேட் பண்றோம். நாம ஜாயின் பண்ண மாதிரி 2 நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். முதல்ல ஏ ஒரு நபருக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கும்போது ஏ நபர்கிட்ட இருந்து ரெஃபரல் இன்கம் 500, பிங்கிற நபர்கிட்ட வாய்ப்பை கொடுக்கும்போது பிங்கிற நபர்கிட்ட இருந்து ரெஃபரல் இன்கம் 500, ஏபி அப்படிங்கிறது ஒரு ஜோடிக்கு 500 ரூபாய். மொத்தத்துல 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும் போது நமக்கு 1,500 ரூபாய் வேலட்டுக்கு வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி அப்கிரேட் இருக்கு. அதாவது கம்பெனி சின்னதா ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்கம் 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஐடிய ரீபர்ச்சேஸ் பண்ணணும். 2 வகையில ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். ஒண்ணு 5,000 ரூபாய்க்கு பண்ணலாம், இன்னொன்னு 21,000க்கு பண்ணலாம். 5,000 ரூபாய்க்கு பண்ணும்போது 2 பாக்ஸ் கிடைக்கும். 5,000 ரூபாய்க்கு நம்ம ஐடியா ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 2 பாக்ஸ் கிடைக்கும். 2 பாக்ஸோட வேல்யூ 12,600 ரூபாய். 5,000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு பேர் மேட்ச் இன்கமாக 500 ரூபாய் கிடைக்கும். 5,000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்னும் ஒரு 10,000 ரூபாய் வருவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இரண்டாவது இது பாத்தீங்க அப்படின்னா 21,000க்கு பிரீமியம் ரீபர்ச்சேஸ். அதாவது 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம முதல்ல 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குழுவுல இருக்கிற ஏ ஒரு நபர், பி ஒரு நபர் பண்ணும்போது பேர் மேட்ச் இன்கமாக 1,000 ரூபாய் கிடைக்கும். 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ 9 பாக்ஸ் கிடைக்கும். 9 பாக்ஸோட வேல்யூ டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல 45,000 ரூபாய். அதாவது 21ல இருந்து டபுள் பாத்தீங்கன்னா 42, அதையும் தாண்டி 45,000 ரூபாய்க்கு நமக்கு பாக்ஸ் கிடைக்கும். 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளோட இன்கம் 2 லட்சம் ரூபாய் வரும் வரை நம்ம ஐடிய ரீபர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. தேவைப்பட்டா ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். பவர் ஆஃப் டூப்ளிகேஷன், இந்த பிளான் எப்படி வேலை செய்யுது? அதாவது பிரைமரி பேக்கேஜ்ல 5,000 ரூபாய் முறைப்படி 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கிறோம். 2 நபர்கள் மூலமாக நமக்கு 500 ரூபாய் வருமானம் வருது. வந்திருக்கக்கூடிய 2 நபர்களும் அவங்களுக்கு தெரிந்த 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் போது 2வது லெவல்ல 1,000 ரூபாய், 3வது லெவல்ல 2,000, 4வது லெவல்ல 4,000, 5வது லெவல்ல 8,000, இப்படியே பாத்தீங்கன்னா 18வது லெவல்லயே 13,10,71,500 ரூபாய். இது பிரைமரி பேக்கேஜ்ல 5,000 ரூபாய் முறைப்படி. இதுவே பிரீமியம் பேக்கேஜ்ல 21,000 முறைப்படி 2 நபர் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது ஏ நபர் ஒரு நபரும் பி ஒரு நபரும் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல்ல 1,000 ரூபாய், 2வது லெவல்ல 2,000, 3வது லெவல்ல 4,000, 4வது லெவல்ல 8,000, 5வது லெவல்ல 16,000, இப்படியே பாத்தீங்கன்னா 18வது லெவல்லயே 26,21,43,000 ரூபாய். இப்ப பிரைமரி பேக்கேஜ்ல 5,000 ரூபாய் மறுபடி 13,10,71,500, பிரீமியம் பேக்கேஜ்ல 21,000 மறுபடி 26,21,43,000. ரெண்டையும் கூட்டி பாருங்க. 18 மாசத்துல சரியானபடி 100% அப்படியே டூப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னா 40 கோடி ரூபாய். ஒருவேளை 50% எஃபோர்ட் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா 20 கோடி ரூபாய். 25% உழைப்பை கொடுத்தா கூட பாருங்க 10 கோடி ரூபாய். அட்லீஸ்ட் 10% உழைப்பை கொடுத்து பாருங்க 4 கோடி ரூபாய்.
ஆப்பர்ச்சுனிட்டி நோவேர், வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கலையே, என் வாழ்க்கை மாறலையே அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்காக எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ஆப்பர்ச்சுனிட்டி நவ் ஹியர், வாய்ப்பு இங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எலிசர் மிஸ் கம்பெனி வாய்ப்பை கொடுக்குறாங்க. நம்ம வயதை எடுத்து வச்சு பாருங்க. நம்ம வயதுல எத்தனை 18 மாதங்கள் கடந்து போயிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய வரக்கூடிய 18 மாசத்தை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா சிங்கிள் ஐடியில 40 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஃபேமிலி ஐடி 3 ஐடி பண்ணியிருக்கோம், ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். இந்த 18 மாசத்துல 120 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை சரியான முறையில எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். 2026ல ஆனுவல் கோல் செட்டிங் கொடுத்திருக்கோம். 1 இயர்ல 25 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல 3 லட்சம், ஏப்ரல், மே, ஜூன்ல 7.5 லட்சம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 15 லட்சம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல 25 லட்சம் சம்பாதிக்க முடியும். கடந்த 2025ல அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க. அதை வச்சு நம்ம கோல் செட்டிங் வச்சிருக்கோம். அது 2வது வாரத்துல 25,000, 3வது வாரத்துல 50,000, 4வது வாரத்துல 1 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். The journey of the 1000 mile begin with one step. 1000 மைல கடக்கணும்னாலும் முதலடி நாம தான் எடுத்து வைக்கணும். அந்த முதலடி எடுத்து வைப்பதற்கு 6,300 அமௌண்ட் கொடுத்து ப்ராடக்டை வாங்குங்க, பயன்படுத்துங்க, ரிசல்ட் எடுங்க. நம்மளை ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்கிறதுக்கு நம்ம குழுவிற்கு நாம பயிற்சி கொடுக்குறோம். கம்பெனி சைட்ல இருந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில நம்மளும் நம்ம குழுவுல இருக்கிறவங்க கலந்துக்கிட்டா கண்டிப்பா சக்சஸ். எலிசர் மிஸ்ஸோட கீ ஃபீச்சர்ஸ். என்ட்ரி அமௌண்ட் ஜஸ்ட் 5,000 மட்டும்தான். இதுல ஐடி கிரியேட் பண்ணுவதற்கு 5,000 இருந்தா போதும். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. 15 வருஷத்துக்கு மேல ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அனுபவம் இருக்கு. அந்த வகையில 1000 நபர்களுக்கு குழந்தை பாய்த்து கொடுத்ததுல 993 நபர்களுக்கு குழந்தை பிறந்துள்ளது. யூனிக்கான பவர்ஃபுல்லான ஃபார்முலா. மேட் இன் இந்தியா, இந்தியன் கம்பெனி. புருவின் ரிசல்ட். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30க்கு ப்ராடக்டோட டெஸ்ட்மோனியல்ல நிறைய நபர்கள் ரிசல்ட்டை ஷேர் பண்றதை பார்த்திருக்கோம். ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட். எம்ஆர்பி 6,300, டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட் 5,000 ரூபாய். அப்ப ஒரு ப்ராடக்ட் ரீட்டைல் பண்ணும்போது நமக்கு 1,300 ரூபாய் வருமானமா கிடைக்குது. பிளான் பாத்தீங்கன்னா 2 lakh ஜெனரேஷன் ஹைப்ரிட் பிளான். இந்த பிளான்ல ஒருவர் கன்சியூமரா வந்தாலும் ஜெயிக்க முடியும், ரீட்டைல் பண்ணாலும் ஜெயிக்கலாம், டீம் பில்ட் பண்ணாலும் ஜெயிக்கலாம், லீடர்ஷிப்பை உருவாக்கினாலும் ஜெயிக்க முடியும். நோ சீலிங் லிமிட். எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு நாளைக்கு இத்தனை ஐடி கொடுக்கணும், ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடே கிடையாது. பேவட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வித்ரா கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த 48 மணி நேரத்துல நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். இந்த இன்ஸ்டன்ட் பேவட்ல சின்ன மாற்றம் என்னன்னா, எலெக்ஷன் வருவதனால நமக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 450 ரூபா வந்த உடனே அனுப்புனா உடனே ஜிபே, போன்பே மூலியமா 450 ரூபா வந்துடும். இப்ப இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அதனால நீங்க ஜிபே மூலமாக 450 ரூபா 900 அனுப்பிட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு கம்பெனி சைட்ல எந்த இதுவும் கேட்க வேண்டாம். வித்ரா கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வித்ரா கொடுத்தா 48 மணி நேரத்துல நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு எமர்ஜென்சியா தேவைப்படுதுன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்கள உங்க அப்ளைனை கேளுங்க. அவங்க உங்களுக்கு பாயிண்ட வாங்கிட்டு ஜிபே, போன்பே மூலியமாக அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, இது மாதிரி என்கிட்ட 882 ரூபா இருக்கு, 900 ரூபா இருக்கு, பாயிண்ட் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், எனக்கு கொஞ்சம் ஜிபே, போன்பே அமௌண்டா போட்டு விடுங்க அப்படின்னு இருக்குதான்னு கேட்டுட்டு பண்ணுங்க. கம்பெனிக்கு இனிமே இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ல பண்ண வேண்டாம். எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு வந்து 450 900
ஒருவேளை உங்க அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் இருக்குன்னா பின்னா ஜெனரேட் பண்ணிக்கலாம். இந்த விளக்கம் நீங்க உங்க அப்ளைனை கேளுங்க, தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்ட் பே அவுட்ல வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வித்ரா கொடுத்தா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அமௌண்ட் வந்துடும். அன்லிமிட்டெட் இன்கம் ஃப்ரம் ஆல் லெவல். எந்த லெவல்லையும் இறங்கி அடிக்கக்கூடிய அருமையான ஒரு பிளான்ல இருக்கும். நம்ம குழுவிற்காக நம்ம ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த வகையில 5000 ரூபாய், அதாவது புதிதாக இணைந்தவர்கள் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள 5000 ரூபாய் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்கள ஃபாஸ்டாக் 5000 அச்சீவர் அப்படின்னு ரெகக்னிஷன் பண்றோம். ரீபர்ச்சேஸ்ல 21,000 பண்ணக்கூடிய நபர்களை ஃபாஸ்டாக் 21,000 அச்சீவர் அப்படின்னு ரெகக்னிஷன் பண்றோம். நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு 10,000 வந்துருச்சு அப்படின்னா சில்வர் அச்சீவர் ஆகும். 25,000க்கு கோல்டு, 50,000க்கு பிளாட்டினம், 1 லட்சத்துக்கு ரூபி, 2 லட்சத்துக்கு எமரால்டு, 6 லட்சத்துக்கு டைமண்ட், 12 லட்சத்துக்கு டபுள் டைமண்ட், 25 லட்சத்துக்கு ட்ரிபிள் டைமண்ட், 50 லட்சத்துக்கு கிரவுன், 1 கோடி ரூபாய் ஏர்ன் பண்றவங்கள டபுள் கிரவுன், 10 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ண ட்ரிபிள் கிரவுன், 20 கோடி ரூபாய் கிரவுன் அம்பாசிடர், 40 கோடி ரூபாய் ஏர்ன் பண்றவங்கள பிரசிடென்ட் கிளப் மெம்பர் அப்படின்னு நம்ம ரெகக்னிஷன் பண்றோம். அந்த வகையில நம்ம குழுவுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. ஃபாஸ்டாக் 21,000 அச்சீவர் மிஸ்டர் சரவணகுமார் சார் சேலம், மிஸ்ஸஸ் சுசிலா மேரி மேடம் தேவக்கோட்டை, மிஸ்டர் NS ஏக்நாத் சார் சேலம். வாழ்த்துக்கள் சார். சில்வர் அச்சீவராக பாபுலால் சார் கிருஷ்ணகிரி, மிஸ்டர் கண்ணன் சார் துறையூர், மிஸ்டர் சுமலதா மேடம் சென்னை, மிஸ்டர் அண்ணாதுரை சார் முசிறி, மிஸ்டர் சுப்பிரமணி சார் துறையூர், மிஸ்ஸஸ் பூங்கொடி மேடம் உப்ளியபுரம், மிஸ்டர் சம்பூர்ண மேடம் திருத்தலையூர், மிஸ்டர் செந்தில்குமார் சார் மணப்பாறை, மிஸ்டர் மாணிக்கம் சார் பி மேட்டூர், மிஸ்டர் சுதாகர் சார் கூடலூர், மிஸ்டர் சேட்டு சார் சேலம், மிஸ்ஸஸ் லட்சுமி மேடம் துறையூர், மிஸ்டர் சத்யராஜன் சார் முசிறி, மிஸ்டர் பாபு சார் நாமக்கல், மிஸ்டர் ஸ்ரீகிருஷ்ணா சார் சேலம், மிஸ்டர் சிவராஜ் சார் சேலம், மிஸ்டர் பழனிசாமி சார் திருச்சி. அனைத்து சில்வர் அச்சீவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து கோல்டு அச்சீவர் மிஸ்டர் செல்வகுமாரி மேடம் உப்ளியபுரம், மிஸ்டர் முருகன் சார் சேலம், மிஸ்டர் அகில் சார் திருச்சி. அனைத்து கோல்டு அச்சீவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மிஸ்டர் பாலசுப்ரமணியன் சேலம் பாலா சார் பிளாட்டினம் அச்சீவர், வாழ்த்துக்கள் சார். மிஸ்டர் பிச்சமுத்து சார் துறையூர் ரூபி அச்சீவர், மிஸ்டர் ரமேஷ் முசிறி ரூபி அச்சீவர். எமரால்டு அச்சீவர் மிஸ்ஸஸ் கவிதா மோகன் உப்ளியபுரம், வாழ்த்துக்கள் மேடம். டைமண்ட் அச்சீவர் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார் சேலம், வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொரு நாள் 7:02க்கு பயிற்சி இருக்கு. இன்னைக்கு இரவு 7:02க்கு பயிற்சியில எல்லாருமே கலந்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் 8:30க்கு கம்பெனி சைட்ல பயிற்சி இருக்கு, அந்த பயிற்சியில கலந்துக்கலாம். இந்த டெய்லி ப்ராடக்ட்ல இன்னைக்கு தேதியில யாரு அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு நீங்க ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்க. டெய்லி ஸ்டோரி, டெய்லி மினி பிளான் இருக்கு. இந்த அட்டவணைப்படி டெய்லியும் எல்லாரும் கலந்துக்கணும். ஓகே. மெகா சங்கமம் ஊட்டி, அதாவது மார்ச் மாசத்துல 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30க்கு மெகா சங்கமம். இதுல பிச்சமுத்து சார் அண்ட் பாலா சார் டீம் கலந்துக்கலாம். அருமையான ஒரு ட்ரைனிங். இதுல நம்ம பிச்சமுத்து சார் அண்ட் பாலா சார் டீம்ல இருக்கிறவங்க ஊட்டி சரௌண்டிங்ல இருக்கிறவர்கள் கலந்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மெகா சங்கமம் சென்னை, இது 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை காலைல 9:30 மணிக்கு சென்னையில இருக்கு. இடம் வந்து அறிவிக்கப்படும். இதுலயும் பாத்தீங்கன்னா பிச்சமுத்து அண்ட் பாலா சார் டீம்ல இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல சேலம், துறையூர், திருச்சி, நாமக்கல் இப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்க இருக்கோம். அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துல பயிற்சி கொடுக்க ரெடியா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம ஒரு பயிற்சியை பார்ப்போம். பயிற்சியை பார்த்துட்டு நம்ம அடுத்த செஷனுக்கு போனோம். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவது எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரியுங்க. அதாவது மனசு வந்து பாசிட்டிவிட்டியா இருந்தா, அதாவது நேர்மறை எண்ணங்களோட நிறைய இருந்தா நம்ம தேவைகள் 100% கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் நம்ம மனசு என்ன தெரியுங்களா சொல்லுது, நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா, மகிழ்ச்சியா, இன்பமா, உறவு முறையோட நம்ம வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல பிளஸ் எல்லாமே நம்ம சூழ்நிலைகள் பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு என்ன தெரியுங்களா சொல்லுது, இல்ல அதுக்கெல்லாம் பணம் வேணும்,
வேணும், அதுக்கெல்லாம் படிப்பு வேணும், அதுக்கெல்லாம் அந்தஸ்து வேணும், அதுக்கெல்லாம் ஒரு பதவி வேணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான இன்புட்டுகளை நம்ம கொடுக்குது. சீக்ரெட் தெரியணும், அதுக்கு ஒரு பயிற்சி வேணும், ஒரு குருமார்கள் கிட்ட நீ அனுபவம் பெற்றிருக்கணும், லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான டைமென்ஷனை நமக்கு இந்த மனசு நமக்கு சொல்லுது. இதெல்லாம் உண்மையா அப்படிங்கறத அந்த வீடியோனுடைய தொகுப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாங்க. ஒண்ணு சொல்லட்டுங்களா? இது எதுவுமே தேவையில்லைங்க. ஓகேங்களா? அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா, மகிழ்ச்சியா, இன்பமா, நலமா, உறவு முறையோட ஆனந்தமா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சின்ன சின்ன விதைகள் உங்க மனசுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதுங்க. அந்த விதைகளானது ஒரு சில காலகட்டத்துல ஒரு அற்புதமான கனிகள் கொடுக்கக்கூடும். அந்த கனிகள் தான் உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதிய, சந்தோஷத்தை கொடுத்தே தீரும். அடுத்த 15 நிமிஷத்துல இந்த உண்மை உங்களுக்கு புரியும். நான் சொல்ற இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களோட பேசுறேன். சொல்யூஷனை நோக்கி சூப்பரா நகரலாங்க. என்ன பார்க்க போறோம்னாங்க, ஜென் தத்துவங்கள். எல்லாருக்குமே தெரியும் ஜென் தத்துவம் அப்படின்னா, ஜென்னுங்கிறது ஒரு ஜாப்பனீஸ்ல இருக்கிற ஒரு மதம். இது ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு 7 தத்துவங்களை நான் இன்னைக்கு 1 by 1 சொல்றேன். ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இதை உங்க மனசுல விதைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா, நிம்மதியா இருக்கக்கூடிய சூழ்நிலைய நமக்கு மேல இருக்கிற சக்தி கொடுத்தே தீரும். இதுதாங்க உண்மை. ஜென் தத்துவம்னா என்ன, ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேங்க. ஜென்னுங்கிறது இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற ஆன்மீகம் மாதிரி ஜென்னுங்கிறது ஜப்பானீஸ் நாட்டுல ஒரு மதம். அது சொல்லுகின்ற தத்துவம். ஜென் தத்துவம்னா தமிழ்ல இன்னும் சொல்ல போனா நம்மளோட மனசு, எண்ணம், சிந்தனைய இயல்பு தன்மையில செயல்படுத்தி பிரசன்ட்ல இருந்து நீங்க செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை சொல்றதுதான் இந்த ஜென் தத்துவங்கள். அந்த தத்துவங்கள்ல எனக்கு பிடிச்ச 7 தத்துவங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் நான் சொல்றேன். சிறப்பா இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இன்புட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில சூப்பரா பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆயிடும். ஒன்ஸ் பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆனீங்கன்னா உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நடந்தே தீரும். சிறப்பா வீடியோக்குள்ள போலாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ், ஜென் தத்துவங்கள்ல முதன்மையானது பாத்தீங்கன்னா டே கிராட்டிடியூட். அதாவது இந்த டே கிராட்டிடியூட்னா, இன்றைய நாள் காலையில் எந்திரிக்கிறோங்க, இந்த நாள் நமக்கு மறுபடியும் வரவே வராதுங்க. இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமை, எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வருமா? வரவே வராது. ஸோ இந்த டே கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில ஒன்ஸ் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளை எனக்கு மேல இருக்கிற சக்தி, இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை அல்லது நான் நினைச்ச கடவுள் எனக்கு சிறப்பா கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி டே கிராட்டிடியூட செயல்படுத்துங்க. இந்த டே கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சின்ன சின்ன விஷயம் தான். நான் சொல்ற 7 டெக்னிக்குமே ஈஸியா செயல்படுத்தக்கூடியது தான். இதுதான் உங்க பெரிய பெரிய சாதனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ எந்திரிச்ச உடனே காலையில டே கிராட்டிடியூட் பண்ணுங்க. இந்த நாளுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுங்க. அடுத்தது உங்ககிட்ட இருக்கிற பணம், பொருள், நபர், கொஞ்சம் பணமா இருந்தாலும் சரி, அதிக பணமாக இருந்தாலும் சரி, பொருட்கள், என்னென்ன பொருட்கள் இருக்கு, ஒரு வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், ஒரு பைக் இருக்கலாம், ஒரு செல்போன் இருக்கலாம், 4 ட்ரெஸ் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நன்றி சொல்லுங்க. நபர்கள், அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், உங்க வேலை செய்யற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு தொழில் நல்லா அமைஞ்சிருக்கலாம். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ, அதுல இருக்கிற பிரச்சனைகள் நான் இப்ப பேச விரும்பலைங்க. பிரச்சனைகளை பத்தியே இப்ப நான் சொல்லல. சோ என்ன உங்ககிட்ட இருக்கோ, காலையில எந்திரிச்ச உடனே அந்த நாட்களுக்கு நன்றி சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற பணம், பொருள், நபர் மற்றும் உயிருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். ரெண்டாவது டெக்னிக், அக்செப்ட் தி சேஞ்ச். மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கங்க. இதுதான் நம்ம ஆன்மீகத்துல சரண்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படுங்க. அது என்ன சார் மாற்றம்? இப்ப பாருங்க, நம்ம உறவு முறையா இருக்கட்டும், நீங்க ஒரு வேலை செய்வீங்க, ஒரு தொழில் செய்வீங்க, ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். உறவு முறையில பாத்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு வேலை செய்வீங்க, அந்த இடத்துல ஒரு கான்ட்ராவர்சி உங்களுக்குள்ள வரும். ஒரு தொழில் செய்வீங்க, நீங்க நினைச்ச மாதிரி அங்க இருக்காது. அப்போ ஏதாவது ஒரு மாற்றங்கள் நம்ம லைஃப்ல நம்ம செயல்படுத்துறதுல ஏதோ ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாற்றங்களை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கங்க. இப்ப டாக்ஸிக் பீப்புளோட நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். டாக்ஸிக் பீப்புள்னு நச்சு மனிதர்கள் யாரா வேணா இருக்கலாம். உங்க கணவரா கூட இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உங்க மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஏன் உங்க குழந்தையா கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் வேற வழியே இல்லை. நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம ஓனரா இருக்கலாம், நம்ம கீழே வேலை செய்யறவங்களா இருக்கலாம், தொழில் செய்யற இடத்துல, இந்த மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வெளியில ஏற்பட்டா ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். நம்ம குடும்பத்திலே இருக்காங்க, நம்ம கூடவே இருக்காங்க, எப்படி ஹேண்டில் பண்றது? அந்த இடத்துல இந்த அக்செப்டன்ஸ் அவசியம். நீங்க அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கங்க.
அதை எப்படி சார் அக்செப்ட் பண்றது? அக்செப்ட் பண்ணி பாருங்க. ஆமா, இது சூழ்நிலை நடந்துருச்சு அப்படின்னு நீங்க எப்ப உங்க மனசு நீங்க அக்செப்ட் பண்ணுதோ 3 விஷயங்கள் நடக்குங்க. அந்த உறவு முறை மாற்றங்கள் வரும். 2வது, அந்த உறவு முறையினுடைய செயல்பாடுகள் உங்க மனசை பாதிக்காது. 3வது, உங்களோட வளர்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த 3ல 2 நடந்தே தீரும். ஜஸ்ட் கொஞ்சம் உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. ஏன் தெரியுங்களா உங்களால செயல்படுத்த முடியல? ஐயோ, என் கணவர் இப்படி இருக்காரு, என் மாமியார் இப்படி இருக்காங்களே, என் குழந்தை அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்றுக்கொள்ளும் தன்மை உங்ககிட்ட இல்ல. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க எப்போ அக்செப்ட் ஸ்டேட்ல இல்லாம இருக்கிறீங்களோ அப்போ உங்க தேவைகள் நடக்காது அப்படிங்கிறது தான் 2வது டெக்னிக். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அக்செப்ட் பண்ணுங்க. மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. 3வது விஷயம், லைவ் இன் த பிரசன்ட். ரொம்ப முக்கியமானதுங்க. வாழ்க்கையில நிகழ்காலத்துல இருங்க. இங்கதான் நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம். பிரசன்ட்ல இருங்க. ஆமா, ஏற்கனவே நடந்துருச்சு, அதுக்கு நம்ம என்ன செய்யறது? ஏற்கனவே ஒண்ணு பிசினஸ் நல்லா செய்யணும்னு தான் செஞ்சோம், ஒரு நல்லா வேலை செய்யணும்னு தான் செஞ்சீங்க, ஒரு உறவு முறை நல்ல உறவு முறைன்னு தான் செஞ்சீங்க, ஒரு லவ் ஃபெயிலியர் எல்லாமே ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யறது? அதுக்காக நடந்த நிகழ்வுகளை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அப்படி நீங்க வருத்தப்பட ஃபியூச்சர்ல இப்படி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி எதிர்காலத்துல ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வு உங்க மனசுல வந்துடும். இந்த உணர்வுகள் இருந்தா நம்ம தேவைகள் நடக்காது, பாசிட்டிவிட்டி நம்ம மனசுக்கு கிடைக்காது. ஒன்ஸ் பாசிட்டிவிட்டி கிடைக்கலன்னால நம்ம வாழ்க்கை சக்சஸ் ஆகாது, மனசு நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அதனால பாஸ்ட் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நினைச்சிட்டு வருத்தப்பட வேணாம். இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பய உணர்வை கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு பிரசன்ட்ல இருக்க பாருங்க. சரி, ஓகே, நடந்துருச்சு, அடுத்தது நான் என்ன செய்யணும்? ஏன்னா அந்த பய உணர்வு தான் வந்துங்க நம்மளோட சக்சஸை வந்து தடுக்கும். பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி அந்த நெகட்டிவிட்டியை ரொம்ப கிரியேட் பண்றது என்னன்னா இந்த பய உணர்வு தான். அதனால சோ பிரசன்ட்ல இருந்து செயல்படுங்க. ஓகே, அப்படி ஆயிடுச்சு, நான் என்ன செய்யலாம்? இப்ப நான் என்ன செய்யணும்? பய உணர்வு வந்ததுன்னா உள்ள நான் அதுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ பிரசன்ட்ல நீங்க இருந்து பழகுங்க, இருந்து வேலை செஞ்சு பாருங்க. பாசிட்டிவிட்டி 100% கிரியேட் ஆகும். 4வது விஷயம், ஹாப்பினஸ் பத்திய ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் நம்ம கிட்ட இருக்குங்க. எல்லாருமே என்ன தெரியுங்களா நினைக்கிறோம்? எனக்கு இந்த தொழில் கிடைச்சா சந்தோஷம், இந்த மனைவி கிடைச்சிட்டா சந்தோஷம், என் மாமியார் இப்படி இருந்தா சந்தோஷம், இந்த கார் வாங்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், இந்த வீடு வாங்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், இந்த ஃபாரினுக்கு நான் போயிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுங்களா? நடக்கவே நடக்காது. அப்படியே கிடைச்சாலும் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமான ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா என்ன கேட்கறீங்களோ 1 by 1 நீங்க நினைக்கிறத விட அதிகமா நமக்கு மேல இருக்கிற சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவுதாங்க கான்செப்ட், இவ்வளவுதான் ஆன்மீகம். சோ மனதளவுல ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருந்து உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த இறைவன் கிட்ட கொடுத்தீங்கன்னா, வீடு வேணும், கார் வேணும், எனக்கு சிறப்பா காரை கொடுத்துட்டு இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு அற்புதமான வேலை கொடுக்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மனசுல சந்தோஷத்தை கிரியேட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். ஏன்னா அப்பதான் உங்க மனசு பாசிட்டிவிட்டியா இருக்கும். அதனால வரக்கூடிய சூழ்நிலைகளும் கரெக்டா இருக்கும். ஆனா நம்ம வந்து இது கிடைச்சிட்டா சந்தோஷம், அது கிடைச்சிட்டா சந்தோஷம்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா எங்கேயுமே சந்தோஷமான ஸ்டேட் இருக்காது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மனசு ஃபுல்லா நெகட்டிவிட்டியில தான் இருக்கும். ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்க. 5வது விஷயம், ஆசை, பேராசை, பொறாமை. இந்த 3க்கும் வித்தியாசம் தெரியணுங்க. ஆசைன்னா என்ன, பேராசைன்னா என்ன, பொறாமைன்னா என்ன? சிம்பிள், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஆசைப்படுறது தப்பே இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு தேவை அப்படின்னு தேவையின் அடிப்படையில ஆசைப்படுறது தப்பே இல்லை. ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றும் பொழுது உங்க மனசுக்குள்ள பய உணர்வு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது பேர் தான் ஆசை. பய உணர்வு இல்லாமல் நீங்க ஒரு வேலையோ ஒரு தொழிலோ எது செஞ்சாலும் தப்பே இல்லை. அது ஆசையே கிடையாது. பயந்துகிட்டே நீங்க செய்யறீங்கன்னா அது ஆசையின் அடிப்படையில செய்யறீங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் உங்க வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. நீங்க தேர்ந்தெடுத்த வேலையா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த உண்மைத்தன்மை புரியும். 2வது விஷயம், பேராசை. பேராசைன்னு என்ன தெரியுங்களா? மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட எனக்கு அதிகமான பொருளாதாரம், சொத்து, பணம், நபர் தேவை அப்படின்னு நினைக்கிறது தான் பேராசை. அதாவது நீங்க கேட்கறது சரி, எனக்கு இது தேவைன்னு கேட்கறதுலாம அவனுக்கு கிடைச்சது விட எனக்கு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கறது தான் பேராசை. 3வது பொறாமை. என்னடா நான் பணம் கேட்டுட்டு இருந்தேன், அவனுக்கு பணம் கிடைச்சிச்சு. நான் கார் வாங்கலான் இருந்தேன், என் ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டான். நான் வீடு கட்டலான் இருந்தேன், அதுக்குள்ள என் தம்பி வீடு வாங்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் பொறாமை. 3க்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? கொஞ்சம் கோயின்சிடன்ஸ் பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஆசை, பேராசை, பொறாமை இருக்கவே கூடாது. ஓகே.
ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க. இதை கிளியர் பண்ணாலே உங்க மனசு பாசிட்டிவிட்டி ஆடும், உங்கள் தேவைகள் சூப்பரா நடக்கும். 6வது விஷயம் ஹோல்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்டிங் ஸ்டேட்டை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில பணத்தை, பொருளை, நபரை கடந்து தாங்க போய் ஆகணும். அது குறைஞ்ச பணமோ அதிக பணமோ, பொருள்னா என்னங்க, வீடு, லேண்டு, சொத்து, காரு, பைக்கு, நபர்னா மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பொண்டாட்டியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், லவரா இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்க கடந்து போய் தான் ஆகணும். ஆனா நம்மள என்ன செய்யறோம்? ஹோல்டு பண்ணிக்கிறோம். இந்த வீடு எனக்கு வேணும், இந்த நபர் எனக்கு வேணும், இந்த பணம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி எப்போ நீங்க ஹோல்டு பண்றீங்களோ, அதுக்காக எனக்கு பணம் வேணாம், பொருள் வேணாம், நபர் வேணாம் நான் இந்த இடத்துல சொல்லவே இல்லைங்க. நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் பணம், பொருள், நபர் தேவை. வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், நகை வேணும், சொத்து வேணும், எல்லாமே வேணும். ஸோ நம்ம வாழ்க்கையை ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு அத்தனையும் தேவை. ஓகேங்களா? ஆனா அதை ஹோல்டு பண்ணாதீங்க. ஒரு வீடு மேல நீங்க ஹோல்டு பண்றீங்கன்னா அங்க அடி வாங்கிச்சுன்னா இங்க வலிக்கும். ஒரு நபரை ஹோல்டு பண்றீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததுன்னா இங்க வலிக்கும். இங்க வலிச்சதுன்னா நீங்க ஹோல்டு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால எல்லாமே வேணுங்க, எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க. எல்லாமே ஆசைப்படுங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே அவசியம், வாழ்க்கையில தேவை. ஆனா ஹோல்டு பண்ணாதீங்க. இந்த ஹோல்டு ஸ்டேட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணி பாருங்க. உங்க மைண்ட்ல பாசிட்டிவிட்டி எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. ஒன்ஸ் அந்த பாசிட்டிவிட்டி மட்டும் டெவலப் ஆயிடுச்சுன்னா உங்கள் தேவைகள், உங்கள் வாழ்க்கையில என்ன தேவைகள் நினைக்கிறீங்களோ 100% கிடைத்தே தீரும். இவ்வளவுதாங்க பேஸ் கோர். 7வது விஷயம் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது நிறைய பிசினஸ் பண்றவங்களுக்கு, வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இதை 100% பயன்படுத்தி பாருங்க. சூப்பரா ரிசல்ட் வரும். ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? நீங்க ஒரு ஹோட்டல் பிசினஸ் வைக்கிறீங்க. உங்ககிட்ட 5 பேர் தான் வேலை செய்யறாங்க. உங்களால அவங்களே மேனேஜ் பண்ண முடியல. ஐயோ நான் வேலை செய்யறேன், எனக்கு லாஸ் ஆயிட்டே இருக்கு, அவன் கரெக்டா வேலை செய்யல, இவன் கரெக்டா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கிறீங்க. அதே இன்னொருத்த ஹோட்டல் பிசினஸ் பண்றான், அவங்ககிட்டயும் 5 பேர் தான் இருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவன் 50 பிரான்ச் ஓபன் பண்ணிட்டான். அவங்ககிட்ட 500 பேர் வேலை செய்யறாங்க. உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதே திறமை தான் அவங்ககிட்டயும் இருக்கும். எப்படிங்க சாத்தியம்? காரணம் என்ன? எப்பாவது யோசனை பண்ணிருக்கீங்களா? உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதே திறமை தான் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கிட்ட குறைவா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா, ஒரே தொழில செய்யறாங்க, அவன் சக்சஸ் ஆகுறான், நீங்க ஏன் சக்சஸ் ஆகுறது இல்ல? பொருளாதாரத்திலயும் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருந்திருப்பீங்க. திறமை 2 பேர்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட வேலை செய்யறோம் 5 பேர் சரியா வேலை செய்யறது இல்ல. காரணம் நீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு மாஸ்டர் சரியா அமையல சார், என்கிட்ட வேலை செய்யறவங்க சரியா வேலை செய்யறது இல்ல சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அவன் 500 பேரை வச்சு வேலை செய்யறான், கம்ப்ளைண்டே சொல்ல மாட்டான். அவங்ககிட்ட நல்ல ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம செய்யற வேலை, நம்ம செய்யற தொழில் மேல ஒரு பொறுப்புடன் ரெஸ்பான்சிபிலிட்டியா அவன் வேலை செய்யறான். இன்கேஸ் ஏதாவது மைனஸ் நடந்தா கூட ஓகே, இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம மற்றவங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறோம். அதனாலதான் நம்ம கிட்ட அந்த 5 பேருமே ஒழுங்கா இல்லை. அதனால இந்த வீடியோ பார்த்த நொடியில இருந்து வேலை செய்யறவங்களாகட்டும், தொழில் செய்யறவங்களாகட்டும், வீட்டுல கூட இருக்கட்டும், நெய்பர்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எடுத்துக்கங்க. ஆமா, அடுத்தது என்ன, இதுல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு இது என்னுடைய ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்த ஸ்டெப் வச்சு பாருங்க. சூப்பரான ரிசல்ட், உங்க வாழ்க்கையில பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் தேவைகள் சூப்பரா நடக்கும். சோ இந்த 7 விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. இந்த 7 விஷயங்களை ஜஸ்ட் இன்புட் பண்ண பாருங்க. இது இன்புட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. டைம் ஸ்லாட் கொடுக்குறேன், நலமா பேசலாங்க. அந்த 7 விஷயங்களை ஷார்ட்டா சொல்லிடுறேங்க. டே கிராட்டிடியூட், ஒவ்வொரு நாளும் கிடைச்ச நாளுக்கு நன்றி உணர்வா இருங்க. 2வது மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கங்க. 3வது பிரசன்ட்ல இருங்க, நிகழ்காலத்துல இருங்க. 4வது ஹாப்பினஸ் பத்திய ஒரு சரியான புரிதல் தன்மை. நீங்க மகிழ்ச்சியா இருந்தாதான் உங்களை நோக்கி எல்லாமே வரும். அது கிடைச்சா சந்தோஷம், இது கிடைச்சா சந்தோஷம்னு சொல்லி பொருளாதாரத்தை நோக்கி ஓட வேணாம். உங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க. 5வது விஷயம் ஆசை, பேராசை, பொறாமை என்ன மீனிங்கிறத ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. 6வது விஷயம் ஹோல்டிங் ஸ்டேட்டை டிராப் பண்ணுங்க. நம்ம கிட்ட இருக்கிற பணம், பொருள், நபரை ஹோல்டு பண்ணாதீங்க. ஒன்ஸ் ஹோல்டு பண்ணீங்கன்னா அங்க அடிச்சதுன்னா இங்க வலிக்கும், இங்க வலிச்சதுன்னா பாசிட்டிவிட்டி உங்ககிட்ட இருக்காது, உங்க தேவைகள் நடக்காது. 7வது விஷயம் பொறுப்பெடுத்துங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒன்ஸ் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த 7 விஷயங்களை உங்க வாழ்க்கையில ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு 7 டேஸ், ஒரு 21 டேஸ் இதை மட்டும் உங்க வாழ்க்கையில செயல்படுத்தினீங்கன்னா சூப்பரா உங்களோட மைண்ட்ல பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆயிடும். பாசிட்டிவிட்டி மட்டும் கிரியேட் ஆகிறது இல்லைங்க, உங்களோட தேவைகள், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட இந்த பிரபஞ்சம், நமக்கு மேல இருக்கிற சக்தி கொடுக்கிற சூழ்நிலையை உருவாக்கும். ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்க. இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க லைஃப்ல ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு
ஓகே. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். நம்ம என்ன நோக்கத்துக்காக செயல்படுறோமோ, அது இந்த வீடியோ மூலமாக நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்த செஷனுக்காக நம்ம பிச்சமுத்து சாரை இன்வைட் பண்றோம். சார் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் சொல்லிக்கிறேன். இது ஒரு சூப்பரான செஷன். இன்னைக்கு வந்து பாசிட்டிவா எப்படி நம்ம இருந்துக்கணும் அப்படின்றத ஒரு சூப்பரான ஒரு வீடியோ மூலம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பவர் மார்னிங் மீட்டிங்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஹெல்த்தியா இருக்கணும், நாம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கவங்கள ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதே சமயத்துல வெல்த்தியாவும் இருக்கணும், சந்தோஷமாவும் இருக்கணும் அப்படின்றத மெயின் நோக்கமே இந்த பவர் மார்னிங் மீட்டிங்ல. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், நம்மகிட்ட சப்ளிமெண்ட் இருக்கு, சூப்பரான சப்ளிமெண்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. இன்னைக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் வேணும், அவசியமா வேணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா 4 விஷயங்கள் கவனம் செலுத்துங்க அப்படிம்பாங்க. முதல் விஷயம் வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல சரிவிகித உணவு இருக்கா, சத்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நமக்கு எலிசர் மிஸ்ல சூப்பரான முறையில சத்துக்கள் இருக்கு. அது என்னன்றத டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பில்லர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும், இன்னொன்னு மைண்ட் ஆரோக்கியமா வச்சுக்கணும். உடம்பு ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் 2 விஷயம். ஒண்ணு வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன், இன்னொன்னு வந்து ப்ராப்பர் எக்ஸசைஸ். உங்க உடம்புக்கு நீங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உங்க உடம்புக்காக நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா மீதி இருக்கிற 22 மணி நேரம் உங்களை உங்க உடம்பு பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஏதோ வாக்கிங்கோ, ஜாக்கிங்கோ, ரன்னிங்கோ, ஸ்கிப்பிங்கோ, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நீங்க செய்யுங்க. அது வந்து உங்க உடம்பு எப்பவுமே சுறுசுறுப்பா, பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆக்டிவா வச்சுக்கும். சரிங்களா? 2 விஷயம். அடுத்து 3வது விஷயம், எப்பவுமே மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கங்க. அதுக்குதான் சில விஷயங்கள் அப்பப்பைக்கு உங்களுக்கு மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கான சில விஷயங்களை வீடியோஸ் நம்ம அடிக்கடி பிளே பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில ரமேஷ் சார் இன்னைக்கு சூப்பரான வீடியோ கொடுத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். 4வது முக்கியமான விஷயம் ப்ராப்பர் ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர் ரெஸ்ட்ன்றது என்னன்னா, மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும், உடலுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. அதே போல நைட்டு சீக்கிரமா படுங்க, காலையில சீக்கிரமா எழுந்திரிங்க. இந்த விஷயங்களை கரெக்டான முறையில் கவனம் கொடுங்க. இந்த 4 விஷயங்களை யார் ஒருத்தர் கரெக்டா கவனம் கொடுக்குறாங்களோ அவங்க ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாவும் இருப்பாங்க. சரிங்களா? நம்ம வகையில இன்னைக்கு இந்த பவர் மார்னிங் மீட்டிங்ல அந்த 4 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அதை கரெக்டா போக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம ஹெல்த்தியா இருப்போம். இன்னைக்கு ப்ராடக்ட் இன்கிரீடியன்ஸ்ல ப்ராப்பர் நியூட்ரிஷன் நம்ம எடுக்க வேண்டிய டாபிக்ல இன்னைக்கு கரெக்டான முறையில நியூட்ரிஷன் எப்படிலாம் இருக்குன்றதை செக் பண்ணி சொல்றதுக்கு இன்னைக்கு ப்ராடக்ட் இன்கிரீடியன்ட் ஷேர் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், சேட்டுக்கரன் சாரை இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் சார். சேட்டுக்கரன் சார் வெல்கம். இன்னைக்கு ப்ராடக்ட் ஷேர் பண்றதுக்காக சேட்டு இன்னைக்கு இருக்காரு. பிளான் ஷேர் பண்றதுக்கு சுமலதா மேடம் இருக்காங்க. ஸ்டோரி ஷேர் பண்றதுக்கு அனிதா கூடலூர்ல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு 3 பேருமே சூப்பரா ஷேர் பண்றது ரெடியா இருக்காங்க. சேட்டுக்கரன் சார் மைக் பண்ணி பேசலாம் சார். வெல்கம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். சார் கிரீன் சார் ஒன்று அப்படி நான் பார்த்துருவோம் சார். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க, வாய்ப்பு இருந்தா ஷேர் பண்ணுங்க. மேடம் ஷேர் பண்றாங்க, சுமலதா மேடம் ஷேர் பண்றாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகேங்க சார். நான் பண்டைய இன்டீரியலை பத்தி சொல்றேங்க சார். ரிச்சிலியா காட்டிகோவா, செரினா ரெப்பன்ஸ், குக்குபிட்டா முஸ்காட்டா, பஞ்சர் வைன், ரெட் பிச் டெம்செல், கிரீன் ஆப்பிள் டெம்செல், எபிமீடியம் கிராண்டிஃபோரம், கார்டிவேஸ், ஸ்டிவியா ரெப்டியானா, பாசிப்ளோரா, சப்டிகபா, பிளிக்கியா. நான் எனக்கு வந்து தலைப்புல ரெட் பிச் ஸ்டெம் செல் பத்தி நான் சொல்றேங்க சார். இது வந்து தென் அமெரிக்காவில் பிரேசில் வந்து தலைமையிடமா கொண்டதுங்க சார். இது வயதான தோற்றத்தை தள்ளி போடுகிறது, சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவுகிறது, இயற்கையான முறையில் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது, சரும பொலிவை மேம்படுத்துகிறது, அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது, உடலில் உள்ள பழைய சேதமடைந்த அல்லது இறந்த செல்களை நீக்கி புதிய செல்களை உருவாக்கி திசுக்களை புதுப்பிக்கிறது, சருமத்தை மென்மையாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது, சருமத்தின் வறட்சி போக்கி உதவுகின்றது. தேங்க்யூ சார். கிரேட் கிரேட் சார், சூப்பர்.
இந்த இடத்துல சுமலதா மேடமுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஷேரிங் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேடம். சேட்டுக்கரன் சார் தேங்க்யூ சார். சூப்பர். 12 இன்கிரீடியன்ட் பிளஸ் ரெட் பீஸ் ஸ்டெம் செல்ஸை பத்தி சூப்பரான முறையில் ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்துறதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து வந்து ஓகே சார். ஓகே, அடுத்து பிளான் ஷேரிங்காக இன்னைக்கு நம்ம 5 மினிட்ஸ்ல ஒரு பிளான் ஷேர் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு சுமலதா மேடம் வந்து இன்னைக்கு பிளான் ஷேர் பண்றாங்க. வெல்கம் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தேங்க்யூ. இணைப்பில் இருக்கும் அனைத்து லீடர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ். இந்த எலிக்சர் மிக்ஸ்ல ஒரு சிம்பிள் பிளான் அதை பத்தி ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன். வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ். எலிக்சர் மிக்ஸ் கிங் ஆஃப் ஹெர்பல், பெஸ்ட் ப்ராடக்ட், இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி. இந்தியாவில் ரொம்ப விரைவில் வளர்ந்து வர்ற கம்பெனிகள்ல ஒன்று முதலிடத்துல இருக்குது. ஹெல்த்தி அண்ட், அதாவது இது எடுத்துக்கிறது மூலியமா, இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறதுனாலையும் இந்த கம்பெனில நம்ம ஜாயின் பண்றதுனாலையும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு உதவுது. நிறைய ப்ராப்ளங்களுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படின்ற வகையில இது ரெடியா இருக்கு. 1000 டிசீஸ்க்கும் மேலான ப்ராப்ளங்களை சிம்பிளா சரி பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமரா நம்ம பிரைஸ் என்ன பண்றோம்னா 6300 ரூபாய். செகண்ட் டைம் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல 5000, 5000 ரூபாய்க்கு நம்ம எடுக்கிறோம். ஜாயின் டீடைல், இந்த 5000 ரூபாய் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா பேன் கார்டு இமேஜ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க் டீடைல், நாமினி டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்து சிங்கிள் ஐடி மட்டும்தான் எலிஜிபிள். ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான் பண்ண முடியும். சிம்பிள் பிளான் பிசினஸ். பேசிக் பேக்கேஜ் 5000. நம்ம 5000 ரூபாய் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணி இந்த ஐடி போட்டதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரை A-B அப்படின்னு 2 பேரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். 2 பேரை ஜாயின் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கிற இன்கம் பார்த்தோம்னா A சைட்ல இருந்து ஸ்பான்சர் இன்கம் ஒரு 500 ரூபாயும், A ஸ்பான்சர் பாக்ஸ் ஒரு 6300 ரூபாயும், A ரீட்டைல் ப்ராஃபிட்னு சொல்லி ஒரு 1300 ரூபாயும், மொத்தம் பார்த்தோம்னா 8100 ரூபாய். அதாவது ஒரு A சைட்ல மட்டும் நம்மளுக்கு 8100 ரூபாய் கிடைக்குது. சேம் அதே மாதிரி B சைட்ல ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒருத்தவங்களை நம்ம ஜாயின் பண்ண வைக்கிறோம். அவங்களுக்கு மூலியமா கிடைக்கிற B சைட்ல இருந்து ஒரு 500 ரூபாயும், B சைட்ல இருந்து ஒரு 6300 ரூபாயும், ரீட்டைல் ப்ராஃபிட்டா ஒரு 1300 ரூபாயும், டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 8100 ரூபாய். சேம் A சைட்ல இருந்து ஒரு 8100 ரூபாய், B சைட்ல இருந்து ஒரு 8100 ரூபாய். இது 2 பேரும் பேர் ஆகும்போது பேர் மேட்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபாயும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மொத்த டோட்டல் பார்த்தோம்னா 16700 ரூபாய் நம்மளுடைய இன்கம் நம்ம எடுக்கிறோம். இப்ப நம்ம ஜாயின் பண்ணன உடனே 5000 கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணி ஐடி போட்டதுக்கு அப்புறம் இந்த 16700 ரூபாய்க்கு A-B அப்படின்னு 2 பேரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றது மூலியமா லாபம் பாக்குறோம். ஸோ இது நம்ம வந்து 1 டே, 1 வீக், 1 மந்த் எவ்வளவு ஷார்ட்டா எடுக்கிறதோ லாங்கா எடுக்கிறது நம்ம கையில இருக்கிறது. தேங்க்யூ சார். இது சிம்பிள் பிளான். இது எடுக்கிறது மூலியமா ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃபா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. தேங்க்யூ சோ மச் சார். கிரேட் மேடம், கிரேட், சூப்பர். அருமையான ஷேர் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நமக்கு வந்து அதாவது சொல்லுவாங்க 35 வருட நெட்வொர்க் வரலாற்றுலயே இந்த மாதிரி 16700 ரூபாய் 2 பேரை இணைச்சு விட்டா 16700 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா எந்த ஒரு நெட்வொர்க் இது வரையிலும் கொடுக்கல. நமக்கு எலிக்சர் மிக்ஸ் சூப்பரான முறையில இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கரெக்டான முறையில போக்கஸ் பண்ணி நாம மட்டும் இல்ல, நம்ம தெரிஞ்சவங்கள நமக்கு டீம்ல அவங்களே நம்ம டெவலப் பண்றப்ப நமக்கு அந்த இன்கம் வரப்ப ஆட்டோமேட்டிக்கா வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் போக்கஸ் பண்ணி இந்த பிளானை கொஞ்சம் உள்வாங்கிங்க. இந்த வாய்ப்பு வந்து 2026 டிசம்பர் வரையில தான் நமக்கு இருக்கு. அதனால இதை கரெக்டான முறையில போக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே இந்த அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்லிட்டு பிளான் ஷேர் பண்ண சுமலதா மேடத்துக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த நபரை மீட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஸ்டோரி தினம் ஒரு கதை அப்படின்ற டாபிக்ல நமக்கு கூடலூர்ல இருந்து அனிதா மேடம் இன்னைக்கு முதல் முறையா இன்னைக்கு நம்ம டீம்ல பேசுறாங்க. வெல்கம் மேடம். மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இணைப்பில் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் அனிதா, கூடலூர். எனக்கு இந்த மெடிசன் தெரிய வாய்ப்பு கொடுத்து சுதாகர் சார் தான். தேங்க்யூ சார்.
ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஒரு சிறை கைதி இருக்காங்க. அவங்களுக்கு அவருக்கு வந்து அவங்க வைஃப் மனைவி வந்து ஒரு லெட்டர் போடுறாங்க. என்னன்னா, நீங்க அங்க இருக்கும்போது எனக்கு வந்து என் குழந்தைங்களையும் எனக்கு வருமானத்துக்கும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, அத படிச்சுட்டு, எனக்கு உன் வீட்டு பக்கத்துல வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய தோட்டம் இருக்கு. அங்க வந்து நான் ஒரு புதையல் வச்சிருக்கேன். அது வந்து பணம், காசு எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். அத வந்து நான் எடுத்து குடுக்குறேன். இப்ப எதுவும் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுறாரு. அப்போ என்னன்னா, மறுபடியும் இந்த லெட்டர வந்துட்டு அங்க இருக்க போலீஸ் அவங்க வந்துட்டு பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு அந்த இடத்த போய் ஃபுல்லா தோண்டி கிளீன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, இங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஸோ அந்த நேரத்துல அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க, இப்போ போயிட்டு நீ அத தோட்டத்தை கிளீன் பண்ணிட்டு, இப்போ ஒரு விவசாயம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் லெட்டர் போடுறாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து டோட்டலா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவங்க ஈஸியா வந்து உம், விவசாயம் பண்றதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த சொல்லியிருக்காரு, ஐடியா கொடுத்திருக்காரு, விவசாயம் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வியாபாரத்தை வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு, நமக்கு கையில கிடைச்சிருக்கு. அத வந்து நம்ம வந்து வருமானம் பார்க்கறதுக்கும் ஆரோக்கியம் பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு, பெண்கள் மேக்சிமம் நிறைய ஸ்ட்ரகிள் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இத வந்து நம்ம கையில இப்ப இந்த எலிசபெத் வந்து நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ நல்ல வருமானத்தையும் பார்க்க முடியும், ஆரோக்கியத்தையும் பார்க்க முடியும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ சார். கிரேட் மேடம், கிரேட், சூப்பர் மேடம், சூப்பர். அதாவது இன்கம் இல்ல, வேலை இல்ல, வருமானம் இல்ல, எப்படி நான் விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்க நேரத்துல அது அவங்களுக்கு அந்த வயலை உழுது கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி அங்கிருந்து ஒரு லெட்டர் போட்டு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து நீங்க வயலை உழுது கொடுத்து நீங்க இப்போ இந்த டைம்ல போய் நீங்க விவசாயம் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க உழவு ஓட்ட வேண்டியதில்ல, விதையை மட்டும் தெளிச்சுட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா விளைஞ்சிரும்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி ஒரு கொடுத்த ஸ்டோரி வந்து நமக்கு இன்கம் இல்லாம ஸ்ட்ரகிள் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் ஃபுல்லா வேலை பார்த்து 5,000 7,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு 12 ஹவர்ஸ்க்கு மேல நின்றுகிட்டே வேலை பார்த்திருக்கேன். எவ்வளவு லேடிஸ் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு 2 பேரை வாய்ப்பு கொடுத்தா 16,700 கிடைக்குது அப்படிங்கிற பிளான் வந்து எலிசன் மிஸ் நம்ம கொடுத்துருக்கு. அந்த எலிசன் மிஸ்ஸை கரெக்டான முறையில பயன்படுத்தணும்னா கண்டிப்பா நம்மளுடைய வளர்ச்சி வந்து அபிரதமா இருக்கும். நம்ம செய்யற வேலை எந்த சூழ்நிலையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம செஞ்சோம்னா இன்கமும் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கும், பார்த்துட்டு இருக்க வேலையிலேயே வரக்கூடிய இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத சூப்பரா கனெக்ட் பண்ணி அனிதா மேடம் வந்து சூப்பரா ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க, சூப்பரா பேசிருக்கீங்க, ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கோட டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஷேர் பண்ணிருக்காங்க. சேட்டுக்கண்ணன் சார் ப்ராடக்ட்ல, சுமலதா மேடம் பிளான்ல, பிளஸ் அனிதா வந்து ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. நாளைக்கு லீடர்ஸ் நீங்க தயாராயிருங்க. பாபு சார் வந்து ப்ராடக்ட்டுக்கும், பூங்குடி மேடம் வந்து பிளானுக்கும், அண்ணாதுரை சார் வந்து ஸ்டோரிக்கும் நீங்க தயாராயிருங்க நாளைக்கு ஷேர் பண்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லீடர்ஸோட டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா டெஸ்டிமோனியல் ஷேரிங் நீங்க வந்து தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களோட பர்சனல் டெஸ்டிமோனியல் மட்டும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பொருள் நீங்க செல்ஃப் யூஸ் பண்ண வகையில எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, என்னோட ஏஜ், நான் இந்த பர்பஸ்க்காக எடுத்திருக்கேன், நான் இத்தனை நாள் எடுத்திருந்தேன், இத்தனை நாள் எடுத்ததுல எனக்கு இந்த மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஷேரிங்க தாராளமா நீங்க ஷேர் பண்ணலாம். யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். யார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸ்டார்ட். யாருக்குமே டெஸ்டிமோனியல் இல்லையா? அனிதா கூடலூர், வெல்கம் மேடம். நீங்களே ஷேர் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சார், இந்த எலிசர் மிக்ஸ் வந்து இப்போ 1 மந்த் 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். எனக்கு எப்படின்னா, இந்த கால்ல நெயில் இருக்கு இல்லையா, அந்த நெயில் வந்து ரொம்ப டேமேஜா இருந்துச்சு கொஞ்ச நாள்ல. இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் போடுறதுனால ரொம்ப டேமேஜா இருந்தது. இப்போ அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த நெயில் வந்து புதுசா அழகா வளருது சார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் அப்படிதான், கொஞ்சம் ரொம்ப க்ரோத் இருந்தது. இப்போ அந்த க்ரோத் நல்லாவே டெவலப் ஆகுது. அந்த ஸ்கின்னும் அப்படிதான், ஸ்கின்னுக்காக தான் நான் ஸ்கின் பர்பஸ்க்காக தான் நான் எடுத்தேன். அதுமே கொஞ்சம் இப்போ நல்லா டெவலப் ஆகுது சார். தேங்க்யூ சார். கிரேட் மேடம், கிரேட், சூப்பர் மேடம், சூப்பர். வாய்ப்பு ஒவ்வொரு முறையும் நமக்கு வர வாய்ப்பு எல்லாம் டக்குன்னு பயன்படுத்திக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டெஸ்டிமோனியல் ஷேரிங்ன்றது எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா ஹேண்ட் ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்கோம். எல்லாரும் தயங்கிட்டு இருக்க சூழ்நிலை டக்குன்னு நானே ஷேர் பண்றேன் சொல்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, பெஸ்ட் ஆஃப் லக் மேடம், பெஸ்ட்.
அதே போல சூப்பரான ஒரு ஷேரிங் கொடுத்திருந்தீங்க. பர்சனலா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதாவது இப்போ நம்ம ஏஜ் உங்க ஏஜ்ல வந்து பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான எந்த டிசீஸும் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ டயபெட்டிக்கோ இல்ல பிரஷரோ இல்ல வந்து வேற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த நேரத்துல நம்ம ஏன் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி யோசனை பண்ணாம பர்சனல் செல்ஃபீஸ் பண்ணிட்டு அந்த செல்ஃபீஸ் பண்ணதனுடைய பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நெயில் நல்லா வந்திருக்கு, ஸ்கின் நல்லா டோன் மாறி இருக்கு, க்ளோவிங் நல்லா வந்திருக்கு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உடம்புல நிறைய சேஞ்சஸ் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்ற விஷயங்களை ஷேர் பண்றப்ப அது எவ்வளவு ஒரு இம்பாக்ட் பாருங்க. நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கீங்க. அவங்க உடம்புல நல்ல மாற்றத்தையும் கொடுத்திருக்கு. அடுத்தடுத்து எடுத்துட்டு வரப்ப இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஹேர் growth நல்லா இருக்கும், ஹேர் லாஸ் இல்லாம ஸ்கின் நல்லா க்ளோவிங் நல்லா இருக்கும். உங்களோட ஆக்டிவிட்டிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா மாறி வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே நம்மகிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண அனிதா மேடத்துக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு லீடர்ஸோட ஷேரிங் செஷனுக்கு வந்துருவோம். ஓகே மேடம், தேங்க்யூ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு நேற்று மீட்டிங்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், இன்னைக்கு மீட்டிங்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போற பிளான், நீங்க வந்து உங்களுடைய பகிர்ந்துக்கலாம், கருத்து பகிர்ந்துக்கலாம். தாராளமா வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே நீங்க முக்கியமா ஒரு 2-3 பேருக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். செல்வகுமார் மேடம், வெல்கம் மேடம். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். குரூப்ல இணைந்திருக்க அனைத்து லீடர்களுக்கும் வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது மேடம், நல்லா இருக்கு, பேச தெளிவா தான் இருக்கு, கேக்குது. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நேத்து சாரோட மீட்டிங் சூப்பரா இருந்தது சார். யோகி சாரோடது நல்லா தெளிவா புரியுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து அதாவது தடுப்பூசி போடுறது எதுங்கிறது என்னங்க எப்படிங்கிறத நமக்கு வந்து அந்த இதுதான் செலுத்துறாங்கங்கிறது நல்லா கிளியரா நேத்து கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, தடுப்பூசி போடுறாங்க, நமக்கு ஏற்படுற நோய்க்காக தான் அது வந்து ஒரு சத்து மாதிரி கொடுக்குறாங்கன்னு நினைச்சோம். அதுவுமே ஒரு இதுதான் செலுத்துறாங்கங்கிறது நல்லா இருந்தது சாரோட இது. சூப்பரா இருந்தது. அப்புறம் இன்னைக்கு காலையில சாரு வந்து போட்ட மோட்டிவேஷன் வீடியோவில் ஜென் தத்துவங்கிறது 7 தத்துவத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது சார். ஆனா அந்த மாதிரி நிறைய இது நமக்குள்ளேயே இருக்குது. கரெக்டா அதை ஃபாலோ பண்றோம். ஒரு சிலது இல்லாட்டியும் நம்ம அதை பயன்படுத்தி ஏற்படுத்திக்குவோங்கிறதுக்கு அது உதாரணமா கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ, சாருக்கு ஒரு நன்றி. அப்புறம் சேட்டுக்கண்ணன் சாரோட ப்ராடக்ட் ஷேரிங் சூப்பரா சொல்லியிருந்தாங்க. சாருக்கு ஒரு நன்றி. சும்மா வந்து சிம்பிள் பிளான் நல்லா தெளிவா புரியுற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் நன்றி. அனிதா மேடம் வந்து குட்டி கதை மூலமா சூப்பரா இந்த எலிசர் மிக்ஸ் நம்ம எப்படி எடுத்துட்டு போலாங்கிறதுக்கு ஒரு உதாரணமா சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றி. அப்புறம் டெஸ்ட் மணி சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அவங்களும் வந்து நெயில் இது மாதிரி எனக்குமே அது நல்லா இருந்திருக்கு. அது உண்மை கூட. நிறைய பேத்துக்கு நானும் 2 நபர் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கும் நல்லா ஆயிட்டு வருதுங்கிறத சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சார். அப்புறம் வந்து நேத்து முந்தா நாள் நான் ஒருத்தருக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன், அது சம்பந்தமா பேசியிருக்கிறேன். இன்னைக்கு 2 நபர் கேட்டிருக்காங்க, அதை வந்து இன்னைக்கு பார்த்து பேசுறேன் சார். தேங்க்யூ சார், வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். கிரேட் மேடம், சூப்பர். அருமையான முறையில் ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பிளான் நல்லா அடுத்தடுத்து என்ன பண்ண போற பிளான் வச்சிருக்கீங்க. மீட்டிங் கரெக்டா நம்மள உள்வாங்கிட்டு இருக்கீங்க. சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. அடுத்த ஷேரிங். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பாலகிருஷ்ணன் சார், நீங்க பேசலாம் சார், மைக் ஆன் பண்ணி பேசுங்க சார். குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க நடத்தின நம்ம சுமலதா மேடம் ஆகட்டும், சேட்டுக்கணன் சார் ஆகட்டும், அவங்க சிம்பிள் பிளான், சேட்டுக்கணன் சார் சொன்ன ப்ராடக்டோட இது, அனிதா மேடம் கதை சொன்னதால நான் ரொம்ப அருமையா இருந்தது சார். ரமேஷ் சார் போட்ட வீடியோவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் வந்து நேற்று ஒரு லீடர் நாங்கள் கடையில் வேலை செய்கிற பேர் ஒரு 2 பேர் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் பேசிட்டே இருந்தாரு. சரி, அப்போ நாங்கள் அப்புறம் தனியாக கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் பற்றியும் பிளானை பற்றியும் சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இன்னைக்கு காலையில் மீட்டிங்கில் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, அவர் ஃபோன் பண்ணால் அவர் ஜூம் இது எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் கடைக்கு வரேன், வந்துட்டு நான் எப்படி பண்ணணுன்ற சொல்கிறேன். நாளைக்கு காலையில கண்டிப்பா நீங்க வரணும், வந்து பாருங்க, உள்ள வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த ப்ராடக்டோட இது பெனிஃபிட் என்னங்க தெரியும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்க ஜாயின் பண்றதுக்கு முழு மூச்சா இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம இது பண்ணுவேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. கிரேட் சார். கரெக்டா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ் நியூ பிளானிங் சூப்பரா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்தடுத்து கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வகையில டீம் பில்ட் ஆகும் சார். சூப்பரா பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி உங்களோட ஆட்டிடியூட் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சார். அடுத்து சுதாகர் சார், வெல்கம் சார்.
சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கேக்குதுங்க சார்? வணக்கம் சார். கிளியர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பேசலாம் சார். ஓகே சார். ஓகே சார். இந்த எம்எஸ்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அனைவருக்கும் ஒரு அருமையான ஒரு வணக்கம். இந்த புதிய நிலையும் கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அது மாதிரி நம்ம மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றோம். ஏன்னா ஒரு நாளும் நிறைய விஷயங்களை வந்து பவர் மார்னிங் மீட்டிங்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புதுசா நிறைய விஷயங்கள், அதாவது நம்மளே எல்லாரும் பிளான் ஷேர் பண்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு லீடரா, அதாவது நம்ம ஒரு பெரிய டீமா நம்ம growth ஆகி வரும்போது ஒருத்தர் ஒரு லீடர்ஷிப் எடுத்து நம்முடைய ஒரு ஜூம் நடத்துற அளவுக்கு சார் தயார் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. நம்மளுக்கு தான் நன்றி சார். அதே மாதிரி இன்னைக்கு கூட நல்ல டிப்ஸ் எல்லாம் மார்னிங் வந்து நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சுமலதா மேடம் வந்து இன்னைக்கு பிளான் வந்து இன்னைக்கு சூப்பரா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு நாளும் பாத்தீங்கன்னா அவங்க சூப்பரா மெருகேற்றி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பிளான் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஸ்டைலா சிம்பிளிசிட்டியா சொன்னாங்க. அதாவது சாதாரண பேசுற நடைமுறையில அழகா வர மாதிரி அழகா சொல்லியிருந்தாங்க. சூப்பர் மேடம். அதே மாதிரி சேட்டுகண்ணன் சாரும் ப்ராடக்ட் ஷேரிங் இன்னைக்கு ஷேரிங்கா பண்ணியிருந்தா நல்லா இருந்தது. அதே மாதிரி அனிதா மேடம் வந்து முதல்ல அன்னைக்கு பேசியிருந்தாங்க, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி வந்து ஒரு லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது எலிசர் மிக்ஸ் மூலியமா நம்ம ஒரு நல்ல ஒரு இன்கம் போனாங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முந்தினத்து வருஷத்துக்கு வந்து பிசினஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்ப பாக்ஸ் வந்து நேற்று அப்ப அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இன்னைக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஒரு ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஹோம் மீட்டிங்கை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன். அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு அவரு அந்த நம்ம திங்க் ஓப்பன் பண்ற போது அதை ஷேர் பண்ணி கொடுக்கும் போது அது ஹோம் மீட்டிங்கை கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் உட்கார்றாங்க சார். ஹோம் மீட்டிங்கோட அந்த திங்கை ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணி கொடுக்க போறேன் சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார். சூப்பர் கிரேட். அருமையான ஷேரிங். அதாவது ஆக்டிவிட்டிஸை கரெக்டா ஃபோக்கஸ் பண்றீங்க, பிளஸ் வந்து டீமை கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. மீட்டிங் கரெக்டா உள்வாங்கிட்டு இருக்கீங்க. சூப்பர் சார். உங்களுடைய பிளான் வந்து கரெக்டா பண்ணிட்டே வாங்க. சூப்பரா கண்டிப்பா அடுத்த கட்டத்துல நம்ம கொண்டு போயிடலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பரான ஷேரிங். அடுத்து சேட்டுக்கண்ணன் சார். ஃபைனலா சேட்டுக்கண்ணன் சார். வெல்கம் சார். நீங்க ஷேர் பண்ணலாம் சார். சார் வணக்கம் சார். குறிப்பிட்ட அனைவருக்கும் திரும்பியும் மணியை காலை வணக்கம் சார். நேற்று வந்து பாத்தீங்கன்னா நான் புதுசா ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி எடுத்துருந்தோம் சார். அங்கே போயிட்டு உட்காந்து பேசணும். அது திருப்பதின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருந்தாரு. அவருடைய மருமகனுக்கு பாத்தீங்கன்னா வெரிகோஸ் பெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்ச ரூபா செலவு பண்ணியாவும் 4-5 வருஷத்துல. அந்த பொண்ணுலாம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்க நம்ம லைஃப்ல அந்த மாதிரி பாத்துருக்கோம். இதெல்லாம் அவ்வளவு கிரிட்டிக்கலான பொண்ணு. அவங்க வந்து நான் பேசும்போது பாத்தீங்கன்னா பேசிட்டு சார் 100% நல்லா பண்ண முடியும்னு சொல்றேன். உடனே இந்த அமௌண்ட் கொடுத்து நேற்று ப்ராடக்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்தாங்க. அவங்க நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டோம் சார். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க ஐடியா கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். ப்ளஸ் வந்து நீங்க அவங்க ப்ராடக்ட் கொடுக்க போறோம் சார். அதே மாதிரி திருப்பதி சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 கஸ்டமர் காட்டிருந்தாங்க. அதுல என்னன்னா இந்த மஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல தீர்வே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரே சேஷம் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி பேசியிருக்கேன் சார். இன்னொரு அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்காங்க. அந்த அம்மாவை நடக்க முடியல. அந்த அம்மாவுக்கு உப்பு நீர் மட்டும் இருக்கு, உப்பு சுத்தம் அதிகமா இது பண்ணாங்க. அவங்களும் ஒரே ப்ராடக்ட் கொடுத்து யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன் சார். அவங்க ப்ராடக்ட் கொடுங்க சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சூப்பர். கரெக்டான முறையில டாபிக் மட்டும் இல்ல, மீட்டிங் கரெக்டா உள்வாங்கிட்டு இருக்கீங்க. கரெக்டான முறையில டீமை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. புதுசா நிறைய டீம் எடுத்துட்டே இருக்கீங்க. சூப்பர் சார். கரெக்டான உங்க ஒர்க்கை வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. டீம் பில்ட் பண்றதுக்கான வேலைகளை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். சார் அந்த மஸ்ட் உடம்புல ரத்தத்துல மஸ்ட் கலந்த மாதிரி சொல்லிருந்தாங்க. அதுக்கு பொறுத்து ரிசல்ட் பார்க்க முடியுமாங்க சார்? புரியல சார். மஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு நோவு இருக்கும். அது எனக்கு இப்பதான் புதுசாக கேள்விப்படுறேன். அந்த இடுப்பு கீழே நடக்கிறது மட்டும் ரொம்ப சிரமம். அப்படி காலையில் பாத்தீங்கன்னா 23 வயசு. என்ன ஏஜ் சார்? ஏஜ் 23 சார். சரி. காலு மட்டும் பாத்தீங்கன்னா தவழ்ந்து நடக்கிறான். உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்கு. போயிருந்தான் 17 வயசுக்கு அப்புறம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்கு. இல்ல அவங்களுக்கு இந்த போலியோ அட்டாக் மாதிரி தான் வந்திருக்கும் சார். சரிங்க சார். நீங்க கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் கொடுக்கும். அதாவது அவங்களுக்கு அந்த நெர்வ்ஸ்ல வந்து சிக்னல் டிரான்ஸ்மிட்டர்ல வீக்கா கூட இருக்கலாம். நீங்க சப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்க சார். கொடுத்துட்டு வாங்க. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஷேரிங் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நிறைய நியூ நம்பர்ஸ் வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து இன்வைட் பண்ணி இன்னைக்கு மீட்டிங் பார்க்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வரவேற்று அவங்களையும் வாழ்த்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரம் வரையிலும் இந்த மீட்டிங் இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்குவோம். இன்னைக்கு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராடக்டோட இன்கிரீடியன்ட் ஷேரிங்ஸ் இருக்கு. எல்லாருமே கஸ்டமர்ஸையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் நீட்டா நிறைய பேர் இன்னைக்கு 8:30 மணி மீட்டிங்ல உட்கார வைங்க. பெரிய ஒரு ஹோப் கிடைக்கும் அவங்களுக்கு. இவ்வளவு பேர் ஸ்ட்ரென்த் இருக்கா, இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி மீட்டிங் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ண அனைத்து லீடர்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த மீட்டிங்கோட வேண்டாம் பண்ணிக்கிறோம். மீண்டும் வந்து மாலை சந்திப்போம். இன்னைக்கு டீம் மீட்டிங் இருக்கு. 7 மணிக்கு லீடர்ஸோட தயாராகிக்குங்க. அவங்கவுங்க டீமுக்கு 8:30 மீட்டிங்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரம் இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த மீட்டிங்கோட வேண்டாம் பண்ணிக்குவோம். தேங்க்யூ.